ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம நந்தா பெரியசாமி டைரக்ஷனில் வெளியான திருமாணிக்கம் இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் வந்து சமுத்திரக்கனி, பாரதி ராஜா, நாசர், வடிவுகாசுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிக்கிறாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். திருமாணிக்கம் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமுத்திரக்கனி குமுளியில் ஒரு லாட்டரி கடை வச்சுருப்பார் கேரளாவில். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பாதிக்கப்பட்டு அடிபட்டு உண்மைக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கே உண்மையாக இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமுத்திரக்கனி. சின்ன விஷயத்துக்கு கூட அவர் உண்மையாக தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அவருக்கு வந்து ஒரு மனைவி, 2 பெண் குழந்தைகள். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மனைவி பெண் குழந்தைகள் அவங்க இருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸர்கிட்ட, போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனை கட்டணும். அப்புறம் சொந்தமாக அந்த லாட்ரி சீட்டு கடையை வந்து எடுத்துகிட்டு பெரிய இடத்துல ஒரு வைக்கணும். ஏன்னா அந்த லாட்ரி சீட்டு வச்சுருக்கிற கடை வந்து பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறோம், அதனால் நீங்கள் எடுத்தாகணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டு ஓனர் வந்து முடிவு எடுத்துருவார். பண தேவைகள் நிறைய இருக்குது. இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாட்ரி சீட்டு கடையில் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த, ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தன்னோட மகளை வந்து ஒரு இடத்துல கட்டி கொடுத்துட்டு வரதட்சணை கொடுக்க முடியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம பாரதி ராஜா, அந்த பொண்ணு வந்து வாழ வைக்க முடியலையே தன்னோட மகளை, நகை வரதட்சணையாக கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அந்த குமிழி இடத்துக்கு வரார். வரும்போது ஓணம் பண்டிகையை முன்னிட்டு இந்த இடத்துல லாட்ரி சீட் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரமாதமான ஒரு ப்ரைஸ் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா உடனே அந்த சமுத்திரக்கனி கடையில் போய் ஒரு லாட்ரி சீட்டை வாங்குறாரு. வாங்கும்போது வாங்கிட்டு அந்த லாட்ரி சீட்டை பையில் வைக்கும்போது பார்த்தா அவர் வச்சுருந்த பணம் காணாமல் போயிடுது. பணம் காணாமல் போயிடுச்சு, இந்த லாட்ரி சீட் நம்ம எப்படி யோசிக்கிறது, நம்ம வாங்குறதுன்னு சொல்லிட்டு, தம்பி இதை வச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு காசு எடுத்துகிட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த லாட்ரி சீட்டை நம்ம திருமாணிக்கத்துக்கிட்ட கொடுத்து, அதாவது நம்ம சமுத்திரக்கனிக்கிட்ட கொடுத்துட்டு பாரதி ராஜா பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடுறார். அப்போது வந்து ஈவினிங் ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமுத்திரக்கனிக்கு ஒரு கால் வருது. நீங்கள் இந்த நம்பரில் இருக்கிற லாட்ரி சீட்டுக்கு வந்து 1,50 கோடி ரூபா விழுந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வருது. வந்த உடனே நம்ம சமுத்திரக்கனி உண்மைக்கே உண்மையான ஆள் இல்லை. அவர் எப்பயுமே உண்மையாக தான் பேசுவார். ஆனால் இந்த படத்தில் ரொம்ப உண்மைக்கே உண்மை பேசுறதுனால என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு காசே கொடுக்கலனாலும் இந்த லாட்ரி சீட்டு அவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு முடிவு எடுத்துக்கிட்டேன். அந்த லாட்ரி சீட் எடுத்துக்கிட்டு அவர் வச்சிருந்த மஞ்சப்பையில் இடுக்கி அப்படிங்கிற ஒரே ஒரு அந்த ஊர் பேரை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்து யாருக்கும் சொல்லாமல் அந்த லாட்ரி சீட்டை உரிய ஆள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு போகிறார். அப்படி போகும்போது நம்ம ஹீரோயினி அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினின்னு சொல்ல முடியாது, அவங்களோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லும்போது இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி காசு கொடுக்காம ஒரு பெரியவர் என்கிட்ட சீட்டு வாங்கிட்டு போனார், ஆனால் அந்த சீட்டை அவர் தேர்ந்தெடுத்துட்டார், இதுக்கு உண்டான பணம் அவருக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, அந்த மனைவி அவங்க தம்பிக்கு சொல்ல, அந்த தம்பி அவரை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையும் சொல்ல, போலீஸுக்கு சொல்ல, நிறைய பேர்த்துக்கு சொல்ல, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாட்ரி சீட்டை அந்த பெரியவர்கிட்ட சேர்த்துறதுக்குள்ளே எப்படியாவது அவர் மேலே பொய் கேஸு போட்டு அந்த லாட்ரி சீட்டை வாங்கி நம்ம அந்த பணத்தை அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க. அந்த பஸ்ஸில் ஏறி போகிற நம்ம சமுத்திரக்கனி இவங்க எல்லாத்துக்கிட்டையும் மாட்டினாரா, அந்த லாட்ரி சீட்டை கொண்டு பாரதி ராஜா கிட்ட கொடுத்தாரா அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய மொத்த ஸ்டோரி. இந்த படத்தினோட ஸ்டோரி இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணமே, இந்த கடைசி வாரத்தில் வந்த படங்களில் உண்மையிலே திருமாணிக்கம் படம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான படம், பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். உண்மைக்கு நெருக்கமாக எடுத்திருக்கிற இந்த படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. சமுத்திரக்கனி வந்து அவ்வளோ ஒரு பிரமாதமான நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஹீரோயினை படிக்கிற அந்த அம்மா பாரதி ராஜா நீங்கள் சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து நடிப்பின் இமயம், இயக்குனர் இமயம். அவர் வந்து அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு. வடிவுகாசி அம்மா 2 சீனில் வந்தாலும் கூட மனசில் நிற்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் வர நாசரனோட காம்போ, அந்த நாசர் அந்த சின்ன பையனுடைய காம்போ வந்து உண்மையிலே அந்த பிரமாதமாக எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அந்த சீன் நல்லாவே இருக்குது, ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த படத்தினுடைய முக்கியமான முதுகெலும்பாக அமைஞ்சதுக்கு காரணம் அவர் ஏன் அவ்வளோ நேர்மையாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தினோட ஃப்ளாஷ்பேக் காட்டும்போது நம்மளுக்கே தெரியுது. இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்குள்ள எல்லா ஒர்த்தான விஷயமும் இந்த படத்தில் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் வந்து இவங்க கவனிக்காம விட்டுட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து
அந்த லாட்ரி எடுத்துகிட்டு அவர் போகிறாரு. போகும்போது எல்லாரும் அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அவ்வளவு சீக்கிரமாக அந்த இடத்த அவர் கண்டுபிடிக்கிறது ஒரு மைனஸு. அதுக்கு அந்த பக்கம் இன்னும் ஒரு 2, 3 லாஜிக் மிஸ்டேக் நிறைய இருக்குது. அதெல்லாம் விட்டுருங்க. மொத்தமாக படமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் நீங்கள் ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய கண்டிப்பான ஒரு படம் தான் இது. இந்த படத்துக்கு ஒரு 50 to 55 மார்க்குகள் கொடுக்கலாம். திருமாணிக்கம் அதுக்குண்டான ஒருத்தான படம் தான் அது. பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். இந்த நம்ம விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.